லக்கேஜை வாங்கி வைக்கிறது மட்டும் தாங்க நம்ம வேலை, எடுத்து வைக்கிறதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் வேலை தான். நீ வாட்டில் வாங்கி குமிச்சிடுற, தூக்கிட்டு ஏறி இறங்க முடியுதா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு ஒரே கத்து. வேற என்னங்க பண்ணுறது, நம்ம ஊரில் எல்லா பொருளுமே அவ்வளோ கம்மியாக கிடைக்கும். அதை விட மெயினாக லக்கேஜ் இருக்கே, இந்த வாட்டி நம்மளுக்கு லக்கேஜே எதுவும் கிடையாது. அதனால இருக்கிறதுக்கு மொத்தத்தையும் வாங்கி ஏற்றி வச்சாச்சு. வீட்டை விட்டு எங்கள் அம்மாக்கெல்லாம் டட்டா பை பை சொல்லிட்டு நைட்டு 1 மணிக்கு தாங்க கிளம்பணும். ஏன்னா காலையில் 8:45 தான் ஃப்ளைட்டு. எங்கள் ஊர் வில்லிசேரியே வந்து அப்படியே பரபரப்பு நிலையெல்லாம் குறைஞ்சி அப்படியே அமைதியாக இருந்துச்சு. எப்பயுமே நாங்கள் எங்கள் ஊர் வாசலில் இருக்கிற சாமி கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டு கிளம்புவோம். அப்போ தான் மனசுக்குமே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நார்மலாக கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புவோம். இந்த வாட்டி ஃப்ளைட்டு 8:45 தான் இருந்துச்சா, சரி இன்னும் 1 மணிக்கு மேலே கிளம்புனது கொஞ்சம் அண்ணனுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால போகிற ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து நேராக கிளம்பியாச்சு. ஆண்ட்ரம் போகிற வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள என்ட்ராகி டீயை குடித்தோம். பார்த்தீங்கன்னா சரியான மழை. என்னடா இது இவ்வளோ மழையாக இருக்கேங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நல்ல வேலை, எப்பயுமே ஒரு 5-6 பெட்டியில் டிவைட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த வாட்டி எங்கள் வீட்டுக்கார் போகும்போதே கரெக்டாக 4 பெட்டி பெருசு 4 சிறுசுதான்னு சொன்னதுனால காருக்குள்ளேயே எல்லாம் பற்றிருச்சு. இல்லைன்னா ஃபுல்லாக வெளியில் மேலே வச்சு கட்டியிருந்தேன்னா நனைஞ்சு போயிருக்கும். எத்தனை வாட்டி இந்த திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வந்தாலுமே அது பார்க்க போது அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக இருக்குங்க. மனசுக்குள்ளே ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்சு போகும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருக்கும். ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு ஹாப்பிங்க. பட் லோன்லியாக இங்கே வந்து பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க எல்லாம் ஊரில் விட்டுட்டு இங்கே போகும்போது. ஏன்னா இந்த இடம் வந்து எமோஷ்னலான இடம். ஒரு சைடு வந்து இன்வைட் பண்ணுறதுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க, ஒரு சைடு வந்து போகிறவங்கள வழி அனுப்புறதுல வந்து சேடாகவும் இருப்பாங்க. அப்படியே எமோஷ்னல் கலந்த இடமா இருக்கும். ஸோ நாங்கள் போயிட்டு போர்டிங் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோவில் மஸ்கட்டுக்கு ரீச் ஆகிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.